ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து ஒரு 2 நாள் ஸ்டேக்காக பக்கத்தில் உள்ள மலேசியா ஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். அது பேர் வந்து ஜொஹோர் பாரு. அங்கே தான் நாங்கள் போய் இன்றைக்கி தங்கியிருக்கோம். அங்கே உள்ள ஹோட்டல் தான் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நாங்கள் ஒரு 2 டேஸ் தங்கியிருந்தோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் இங்கே அவர் செக்இன் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் அங்கே உள்ள பாம் லாஞ்ச் அப்படின்னு கீழே உள்ளது. மேலே இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம். மேலேருந்து எடுக்கிற வியூ இது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ ரூம்குள்ளார போய் சுற்றி பார்க்கலாம். நனைஞ்சோன்னு ஸ்டாண்டர்டாக இங்கே இருக்கிற மாதிரி கிளாசட். இது வந்து காஃபி லைட் எங்க இங்கே லைட் போடு. இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் இந்த இதெல்லாம் வச்சுருக்கோம். ஷாம்பூ, ஷவர் கேப், சோப், டூத் ப்ரஷ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பாட்டப் இருக்குது, ஷவர் கெமிக்கலும் இருக்குது. இங்கே டவலும் கொடுத்துருக்கான். எஸ், நாட் பேட். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். லைட் கூட அதேமாதிரி இது வந்து இன்டர் கனெக்டிங் ரூம். அதனால் 2 ரூம் வந்து இப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டோர் இருந்தது, இதை திறந்துட்டு இப்போ அந்த ரூம் இன்னொரு ரூம் இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஓடிச்சு பொண்ணு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பர். இக்கரைக்கு அக்கறை வச்சங்கிறது ரொம்ப பொறுத்தாங்க. சிங்கப்பூர்லேருந்து இந்த பக்கம் வந்து மலேசியாவிலேருந்து நான் சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த சைடு இருக்கிறது எல்லாம் சிங்கப்பூர். அந்த இதெல்லாம் தெரியுது. ஃப்ளாஷ் அடிக்குது. ஸோ இப்போ ஃப்ளாஷ் எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரியுது எல்லாமே சிங்கப்பூரோட பில்டிங். இங்கேருந்து பார்த்தாலே மைக்ரான் பில்டிங்னு இங்கே ஒரு சிங்கப்பூர் கம்பெனி அதுவும் இருக்குது. அப்புறம் அது ஏதோ பெட்ரோ கெமிக்கல்ஸ் அங்கே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் முந்தி வந்து இந்த வீட்டிலேருந்து இங்கே நாங்கள் பார்த்தோன்னா இந்த ஹோட்டல் நல்லா தெரியும். அதுவும் நைட்டில் வந்து நல்லா பில்லர் மாதிரி லைட் போட்டு ரொம்ப நல்லா தெரியும். என்னது அது என்ன பில்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதே ஹோட்டல் வந்து தங்கவே நான் நினைக்கல. இது பார்த்தீங்கன்னா இது ஜெட்டி. இது இங்கே வந்து அங்கே ஒரு ஃபெரி நிற்கிது பாருங்கள். அது வந்து இந்தோனேஷியா ஐலாண்டுக்கு போகிற ஃபெரி. பாத்தாம், பின்தான் அப்படிங்கிற ஐலாண்டுக்குலாம் போகிற ஃபெரி அது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிக்கிட்டு தான் அந்த பக்கம் அந்த சைடு இருக்குங்க. அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இது ஐலாண்டை சுற்றிட்டு தான் அந்த பக்கம் போகுது. அது அந்த பக்கம் தான் சிங்கப்பூருங்க. சிங்கப்பூர்லேருந்து போகுது தான் பார்க்காங்க. இது வந்து இங்கேருந்து போகிறவங்களுக்கு இதுதான் போல இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி மழை வர மாதிரி நல்லா வந்து க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி. கீழே வந்து பப், பார் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பிஸ்னஸ் ஹோட்டல், அதனால் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் பழங்காலத்து ஹோட்டல் போல இருக்குது. கார் பார்க்கிங்கெல்லாம் இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இந்த பேயை பார்த்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் முன்னாடி போனால் இந்த ரோடு அங்கே பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. நிறைய பேர் அது பீச் மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்க. அதுதான் இன்டர் கனெக்டிங் ரூம்லேருந்து இப்போ இது இன்னொரு ரூம். இது அந்த ரூமில் வந்து சிங்கிள் பெட்ஸ் 2 இருந்தது. இங்கே வந்து டபுள் பெட். பே வியூ இது ஆக்சுவலாக சிட்டி வியூவும் இருக்குது. நாங்கள் எடுத்தது பே வியூ வேணும்னு இதை கேட்டு இந்த ஹை ஃப்ளோர்லேயும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினது. அதனால் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பக்கம் சிங்கப்பூர், இந்த பக்கத்துலேருந்து பார்க்கறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அங்கே நாங்கள் வாழ்கிற ஊர். பிள்ளைங்க சிரிக்குதுங்க. ஊருன்னே எனக்கு சொல்லி பழக்கம் வச்சுக்க. நாடு அது நாங்கள் வாழ்கிற நாடு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோட்டல் வந்து பிஸ்னஸ் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல். ஆனால் வந்து கார்பெட் அப்புறமா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் தான் கொஞ்சம் பழசாக இந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே தான் இந்த மாதிரி 2 டேஸ் வந்து தங்கத்துக்கு. சாயந்தரம் அப்புறமா நாங்கள் கிளம்பி அங்கே உள்ள லிட்டில் இண்டியா ஏரியாவுக்கு போனோம். அங்கே போனால் மலேசியாவோட தீபாவளி பார்க்க முடிஞ்சது. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு. அது தனி வீடியோவாக மலேசியா தீபாவளின்னு போடுறேங்க. அடுத்தது மறக்காமல் பாருங்கள். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே உள்ள ஒரு மூவி தேட்டருக்கு வந்தோம். என்ன மூவி ஓடுதுன்னு பார்த்தா அசுரன். என் பையனுக்கு பிடிக்கும், அதனால் போகலான்னு போனாங்க.
அசுரன் படம் ரிவ்யூ சொல்லணுன்னா ஹானஸ்ட் ரிவ்யூங்க, எனக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படம் விறுவிறுப்பாக போயிருந்தாலும் தனுஷ் வந்து வயசான ரோலில் இதில் நடிக்கிறாரு. அதனால் எனக்கு வந்து என்னமோ இந்த படம் பிடிக்கல. தனுஷ் ரசிகர்களே என்னை திட்ட வந்துடாதீங்க. சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் வீக்கில் $16 இருக்குங்க. இங்கே வந்து $5 தான். மூவி இன்றைக்கி வந்து அசுரன் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் அடுத்த நாள் அழகான சூப்பர் சன்ரைஸ் வியூவுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஜேபிலேருந்து நாங்கள் சிங்கப்பூர் பக்கம் பார்த்துட்ருக்கோம். காலையில் அப்புறம் இந்த ரூஃப்டாப் ஸ்விம்மிங் பூலில் பிள்ளைங்கள்லாம் போய் எங்கள் குளிச்சுட்டு வந்தாங்க. அப்புறமா நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் தண்ணி இந்த ஹோட்டலில் வந்து தீபாவளி வந்து நீங்கள் பாருங்கள் அழகாக மயில் குளம் போட்டுட்ருக்காங்க. மயில்குள்ள அவங்களோட இந்த ஊருக்காரங்க தான் மலேசியன்ஸ், அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கோலம் இந்த மாதிரி ஆர்ட் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராலியில் ஃபுல்லாக கலர், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து இந்த கலர் போட்டு வச்சுருக்காங்க. அவங்கள கேட்டேன் எப்படி போடுவீங்கன்னா, அவங்க ஏதோ தனியாக டெக்னிக் வச்சுருக்காங்களா. நான் வந்து சின்ன வயசுலேருந்து கோலம் காம்படிஷன்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன் கையிலேயே நான் போடுவேன் அப்படின்னதுக்கு ஆச்சரியமாக கேட்டாங்க. இப்போ பார்த்ததுக்குள்ள இவ்வளோ பண்ணிட்டாங்க. எப்படி போடுறாங்கன்னு பார்த்தா எல்லாம் இந்த ஊர் மலேசியன்ஸ். இவங்க நம்ம பாரம்பரியமான இந்த கோலத்தை இங்கே போட்டுட்ருக்காங்க. பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு. பேப்பரை வச்சு ஃபில் பண்ணி இதை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நான் ஒரு மாலுக்கு வந்திருக்கேன். இது பேர் த மால் சவுத் கீ மெகா மால். மலேசியாவிலே உள்ள ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷாப்பிங் மால். அது இப்போ இங்கே ஜோஹர் பாகுவில் திறந்துருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் தீபாவளியோட இது இங்கேயும் களை கட்டுதுங்க. இங்கே பாருங்கள் கோலம் தான் நம்ம இதில் சூப்பராக. அது வந்து இங்கே நல்ல கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் இந்த மாலில் வந்து சவுத் கோட், நார்த் கோட்டுன்னு இருக்குது. இப்போ நான் நிற்கிற சவுத் கோட்டில் இது ஒரு டெக்கரேஷன் தீபாவளிக்கு. எல்லாம் எல்லாத்தையும் கோலம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த குட்டி குழந்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக நடக்குதுன்னு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதையும் கேப்சர் பண்ணியிருந்தேன். அப்படியே டயர்டாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஒரு காஃபி குடிக்கலாமேன்னு இங்கே மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இந்த இதில் வந்து ஒரு காஃபி கொடுத்தோம், கேப்சினோ சொல்லி. பெரிய அண்டா குண்டா என்னென்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய கப்புங்க, தெரியாமல் இல்லை. இது வந்து ஒருத்தருக்கு சொன்னேன், 2 பேருக்கு சொல்லியிருந்தோம் தனித்தனியாக. இது ஒருத்தர் 2 பேரே இதை குடிக்கலாம் முடியும், அவ்வளோ பெரிய கப்பாக இருக்குது. ஸோ காலையில் பார்த்தேன் இந்த கோலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக முடிச்சுட்டாங்க. இப்போ அது சிம்பாலிக்காக அங்கேயும் ஒரு மயில் மாதிரி வச்சு மயில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ப முடியுதா, இவங்க வந்து மலேசியன்ஸ் தான் இங்கே செஞ்சது. அழகான ஒரு ஆர்ட்டு தான் நம்ம கோலம்ங்கிறது. அது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பொண்ணு அங்கே வந்து வெங்காய வெடின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில், அந்தமாதிரி வாங்கி டப்புன்னு கீழே போட்டால் வெடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசில் அதுதான் வெடின்னு வெடிச்சது. அதுதான் இங்கே கிடச்சிது, வாங்கி என் பொண்ணு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலேசியா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அடுத்தது வந்து மலேசியா தீபாவளி போட போகிறேன். மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீக்லி வீடியோஸ்.